ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ் மீடியத்தில் சிறந்த புக்கு எதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 புக்கை கம்பேரிஷனுக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க வெங்கடேசன் அவர்களோட புக்கு முதலையும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்த புக்கும், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுரேஷோட A3 புக். இந்த 3 புக்கையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3த்துலேயும் எந்த புக் அட்வான்டேஜ், ஸோ எந்த புக்கு எந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களோட புக். இந்த புக்கை ஏன் நான் இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் எடுத்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு பிரகதீஷ் புக்கையும் A3 புக்கையும் மட்டுமே கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இல்லை, இது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றதுக்கோசரம் இந்த புக்கையும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னன்றதும் பாருங்கள். இண்டெக்ஸ் பேஜ் 3த்தையும் நான் காட்டுறேன். ஸோ இதில் சிறந்ததை நீங்கள் எதுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெங்கடேசன் அவர்கள் புக்கில் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இல்லைங்க. அதே மாதிரி இந்த புக்கில் ஐரோப்பியர் வருகையை யார் யார் வராங்க, போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி எதுவுமே கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக எதை கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் ஐரோப்பியர்கள் பற்றி இல்லை இந்த புக்கில். ஸோ இந்த புக்கில் ஒரே அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துருக்காங்க. அது இந்த வெங்கடேசன் புக்கில் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ 10th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு, ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் இது மட்டும்தான் அட்வான்டேஜாக இருக்குது, மற்ற எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புக் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் பிரகதீஷ் பப்ளிகேஷனில் எஸ் சதீஷ்குமார் அவர்களோட புக்கை பார்க்க போகிறோம். இதே இண்டெக்ஸ் பேஜும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்திய தேசிய இயக்கத்தை மட்டுமே செப்பரேட்டாக ஒரு டாபிக் போட்டு நமக்கு கொடுக்கல. அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. பட் மற்ற எல்லா இந்திய தேசிய இயக்கத்தை பேஸ் பண்ண எல்லா டாபிக்ஸும் ரொம்பவே டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. நான் குரூப் 2 படிக்க போகிறேன், குரூப் 1 படிக்க போகிறேன், இல்லை குரூப் 2 மெயின்ஸ் படிக்க போகிறேன், குரூப் 1 மெயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷார்ட்டாக இந்த முதலாம் கர்நாடக போரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நமக்கு இந்த ஆஸ்திரியா வாரிசுரிமை போர்னால தான் முதல் கர்நாடக போர் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷனில் அந்த போர் என்னது, ஸோ அது எதனால் நடக்குது, ஸோ அங்கே இருந்த அரசர்கள் யார் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டோடு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்திய தேசியக்கு மட்டும் இல்லை, பட் மற்ற எல்லா டாப்பிக்கும் ரொம்பவே டெப்த்தாக இருக்குது, ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஸோ நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷோட A3 புக். ஸோ சுரேஷோட A3 புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் உங்களுக்கு காட்டுறேன் இண்டெக்ஸ் பேஜை. ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பைலிங்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோப்பியர் வருகைனா ஐரோப்பியர் வருகை ஸ்கூல் புக்கில் 6th to 8th 6th to 12th வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே ஐரோப்பியர் வருகை எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஒரு கோர்வையாக கொடுத்துருக்காங்க நம்ம சுரேஷ் A3 புக்கில். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம், இந்த 3 புக்கில் எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் குரூப் 4 தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு நான் ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் மட்டுமே நான் சொல்கிறேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு காட்டிட்டேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு மற்றும் குரூப் 4க்கு இது எல்லாமே இந்திய தேசிய இயக்கத்தில் A3 புக்கு போதுமானது. நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷன் போக தேவையில்லை. பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
மெயின்ஸ் படிக்கிறீங்க, குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாட்டி மேபி இதிலேருந்து கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரொம்ப டெப்த்தாக இருக்குது. குரூப் 2 மெயின்ஸு ப்ளஸ்ஸு குரூப் 1 மெயின்ஸு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு புக்கு ரொம்பவே யூட்டிலைஸாக இருக்குன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வெங்கடேசன் அவர்களோட புக்கில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்டேஜ்லாம் இந்த புக்கில் இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த புக்கையும் சேர்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கில் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு பார்த்த ஒரே டாப்பிக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ அதை தமிழ்நாடு பேஸ் பண்ண எல்லாமே இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த செண்பகராமன், வஉசி, சுப்பிரமணிய சிவா இவர்களெல்லாம் பற்றி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற புக்கில் அதாவது பிரகதீஷ் புக்கில் இது டெப்த்தாக இல்லைங்க. ஸோ சொல்லப்போனால் இது ஒரு நெகட்டிவாக வந்து நம்ம பிரகதீஷில் இருக்குது. ஓகேங்களா. சுரேஷ் A3ல ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாமை பொறுத்து நீங்கள் எந்த புக் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.